பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார் போயிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ராகுல் காந்தியோட ஒரு உருப்படாத யாத்திரை ஒண்ணு இருக்கு, அதுல கலந்துக்கிறாராம். சரி, அவர் என்ன பண்ணிட்டு போறாரு, ஆனா அவருடைய கொள்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய கொள்கைகள் மற்றும் ஒரு கட்சிக்காரன் கொள்கைகள் என்று எல்லாமே ஹிந்திக்காரங்களுக்கு விரோதமாக, குறிப்பாக யூபி பீகார் என்று எப்ப பாரும் இழிவாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவே கிடையாது, அவங்களுக்கு மூளையே கிடையாது, அவங்க சனாதனவாதிகள், அவங்க எல்லாம் படிப்பறிவே இல்லாதவங்க என்று 24 மணி நேரம் ஹிந்திக்காரங்களுக்கு எதிராக, யூபி பீகார் மக்களுக்கு எதிராக வன்மத்தை மட்டுமே கக்கிவிட்டு இப்போ அவர் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமான பீகாருக்கு போயிருக்காரு. இது வரைக்கும் திமுக காரங்க எப்படி எல்லாம் இந்த பிளவுவாத அரசியலை கையில் எடுத்து பிரிவினைவாத அரசியல் செய்திருக்கிறாங்க, ஹிந்தி வர்சஸ் தமிழ், நார்த் வர்சஸ் சவுத் என்றெல்லாம் பேசியிருக்காங்கன்ட்டு சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலேருந்து இளைஞர்களை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தி அது மூலமாக பிஜேபியை வளர்க்கலான்னு சதி பண்றாங்க. அதற்கு இந்த பழனிசாமி கும்பல் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா ஸ்டாலின் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாரு உங்களுக்கு தெரியும். ஹிந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானா வேடிக்கை பார்க்கலாம், ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக. அடுத்து டிஆர்பி ராஜா அவர்கள், திமுகவுடைய ஐடி விங் தலைவர், டிஆர் பாலுவின் மகன், அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, என்ன படபடப்பு, வடக்கன்ஸ் டோன்ட் ஹேவ் த சென்ஸ் டு டிரைவ் அ டெமோக்ரஸி. How many more elections do you want to see to recognize this? Biharis will remain at the bottom as long as the literacy rate அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருக்காருங்க. இது பாருங்க, வடக்கன்ஸ் டோன்ட் ஹேவ் த சென்ஸ் டு டிரைவ் அ டெமோக்ரஸியா. இது பயங்கரமா பிராண்டிங் பண்ற மாதிரி இல்லையா, இவனாலே அப்படிதான் என்று ஸ்டீரியோ டைப் பண்றது டிஆர்பி ராஜா அவர்கள். இப்ப எங்க போய் நிக்கிறாரு, பீகார்ல. ஸ்டாலின் போய் நிக்கிறாரா? அடுத்து பாருங்க, தயாநிதி மாறன் அவர்கள், மத்திய சென்னை எம்பி, அவர் என்ன சொல்றாரு, ஹிந்தி படிச்சிருந்தா சுந்தர் பிச்சை கொத்தனாரா இருந்திருப்பாராம், வீடு கட்டிட்டு இருந்திருப்பாராம். அவர் இங்கிலீஷ் படிச்சதுனாலதான் அமெரிக்காவில் போய் அவர் கூகுளுக்கே சிஇஓவா இருக்காராம். சொன்னோம் தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க, படிச்சோமா? இன்னைக்கு பாருங்க, கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு, செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு கூகுள் தலை சிறந்த நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலம் தெரிந்த காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க, ஹிந்தின்னாங்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிச்சாங்க. அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சுந்தர் பிச்சை இங்கிலீஷ் படிச்சதுனால சிஇஓ ஆகல. அந்த ஸ்கில் செட், ஒரு சிஇஓக்கான ஸ்கில் செட், அந்த கூகுள்ல சிஇஓ ஆகணும்னா எவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். டெக்னாலஜி படிச்சதுனாலதான் அவர் அங்க போய் கூகுள்ல சிஇஓ ஆயிருக்காரு. தவிர அவர் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டா போய் சிஇஓ ஆயிருக்காரு. அவர் ஹிந்தி படிச்சிருந்தா கொத்தனாரா வேலை பார்த்திருப்பாராம். சரி, திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பிரசாந்த் கிஷோர் என்ற அந்த பீகாரி ஹிந்தி பேசக்கூடியவர் இவங்களுக்கு வேணுமா? ஆனா ஹிந்தி படிச்சா கொத்தனாரா தான் இருப்பாங்க என்று சொல்வதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒருபடி மேல போயிட்டு யூபி பீகார்ல ஹிந்தி படிச்சவன்லாம் இங்க கக்கூஸ் கழுவிட்டு இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. யூபி பீகார்ல இருந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்ல தேர்ச்சி பெறாங்க அப்படிங்கிற நீங்க பாத்திருக்கீங்களா? வருடா வருடம் தமிழக மாணவர்கள் இது போன்ற இந்திய குடிமைப்பணி தேர்வுகள்ல தேர்வாகக்கூடிய சதவீதம் கம்மியாயிட்டே இருக்கு. இது குறித்து கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம திமுக அரசு எப்ப பாரு பிரிவினை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. அவெல்லாம் இங்க கக்கூஸ் கழுவிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு தமிழரை பத்தி வட இந்தியாவில இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் நம்ம எல்லாரும் எப்படி கொந்தளித்திருப்போம். தமிழர்கள்னாலே இந்த வேலைக்கு தான் இங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்த விதமாக இப்படி எப்படி பேசுவீங்க, நம்ம கொந்தளிப்போம்ல. அது எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே அப்படி பேச முடியும்? அதெல்லாம் பேசிட்டு எல்லாருக்கும் எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் உலகிற்கு சொன்னதே நாங்க தான், திராவிடம் தான் அப்படிம்பாங்க. திராவிடம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு உலகத்துக்கே தெரியுங்க. டிஆர்பி ராஜாவோட அடுத்த கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ட்வீட் ஒன்று பாருங்க. ஒட்டுமொத்தமாக சவுண்ட்ஸ் ரேசிஸ்ட். அவர் என்ன போடுறாரு, நான் சொல்றது உங்களுக்கு ரேசிஸ்டா தெரியலாம், ஆனா லுக்கிங் அட் வாட் யூபி மினிஸ்டர்ஸ் அண்ட் பீகாரி rapists are saying, problem is in the entire UP and Bihar etc society and not just individuals. ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டேட்டே தான் ப்ராப்ளமே தவிர நாட் இண்டிவிஜுவல்ஸ் என்று குறிப்பிடுறாரு. அடுத்து அமைச்சர் கே நேரு அவர்கள், அவனுக்கு நம்மள மாதிரி அறிவு கிடையாது. இப்படி அவனுக்கு நம்மள மாதிரி அறிவு கிடையாதான். அகைன் டிபிக்கல் டிஎம்கே மைண்ட் செட்டை கே நேரு வெளிப்படுத்தியிருக்காரு. எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல எல்லாத்தையும் காட்டு
நீங்க போக கடைசியா ரயில்வே கேட்ல பாருங்க, பூரா வெளி மாநிலத்துக்காரங்க எல்லா ரயில்வே கேட்கலையும் இருக்கிறாங்க. அவர் கலைச்செல்வன் சொல்றது 100% உண்மை. மத்திய அரசு பணிகளிலே நமக்கு சிறந்த அடுத்து சர்ச்சைக்கே பெயர் போன பொன்முடி அவர்கள் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. பாருங்க, கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் பானிபூரி வித்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்களா? ஒரு கனெக்டிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிங்க, விருப்பம் இருந்தா படிங்க என்றுதான் சொன்னாங்களே தவிர யாரும் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் என்றுதான் சொல்லல. அது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விரிவுபடுத்தும். அவன் ஹிந்தியில டாக்டரேட் படிச்சுட்டு வந்து இங்க பானிபூரி விற்கல, அவன் தாய்மொழியே வந்து ஹிந்தி தான். ஹிந்தி பேசக்கூடியவர்கள் பானிபூரி வித்தா. பானிபூரி விற்பது கேவலம் கிடையாது. நீங்க இது போன்ற வெறுப்பு பேச்சுகள் எல்லாம் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, இதுதான் உண்மையாகவே கேவலம். அரசியல்ல கேவலத்தின் உச்சம். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், கிடைக்குதா? ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பானிபூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம். ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னு பாருங்க, வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கு மூளையே இல்லை. தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னா அதுக்கு காரணமே திராவிட இயக்கம் தான். இதுக்கு முன்னாடி நீதிபதிகளானா இவங்க ஒரு சில குறிப்பிட்ட சமூகம் நீதிபதி ஆனதுக்கு நாங்க போட்ட பிச்சை என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அடுத்து தமிழ்நாட்டில் அறிவு இருக்குன்னாலே அது காரணமே திராவிட இயக்கம் தானே. அப்படி திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று குறிப்பிடணும்ல, குறிப்பிடல. அங்க ஒட்டுமொத்தமா எவனுக்குமே அறிவில்லை அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. தமிழகம் தலை சிந்து நிற்கிறது என்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம். மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும். அடுத்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வடமாநில வணிகர்கள் தமிழ்நாட்டில் வரி முறைகேடு செய்யறாங்களாம். பொதுப்படையாக ஸ்டீரியோடைப் பண்ணியாச்சு. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழக வணிகர்கள் ஒன்றாக சேர வேண்டுமா, அவங்கள அம்பலப்படுத்தணுமா, ஒட்டுமொத்தமா அவங்கள விரட்டி அடிக்கணுமா. கொஞ்சமாவது எக்கானமி தெரிஞ்சு, எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சு, இதெல்லாம் தெரிஞ்சாதானே. போற போக்குல ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, ஒரு அரசியல் பிழைப்புக்காக இப்படிலாம் பேசிட்டு இருந்தா, இப்பெல்லாம் பேசிவிட்டும் எப்படி வந்து பீகார்ல போய் பிரச்சாரம் பண்றாங்க தாங்க புரியல. மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதை தவிர திருமாவளவன் அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு, தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறது. ஏவா வேலு அவர்கள் மாநில வளர்ச்சி பின்தங்கி இருக்குமானால், இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பின்தங்கிக்குமானால், எங்க கும்பகோணத்தில் இருக்கிற யாருமே பீகாருக்கு போகலையே. பீகார்ல நீங்க தானே வந்திருக்கீங்க, உங்க சொந்த ஊர் பீகார் மாநிலம் அல்லவா என்று திமுக கூட்டணி, திமுக கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஐடி விங் தலைவர் என்று யாருமே பாக்கி இல்ல. எல்லாரும் கக்குன்னு கக்கியாச்சு வன்மத்தை. ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கிய பிறகும் ராகுல் காந்தி என்று தமிழ்நாட்டுக்காரர் கூப்பிட்டாரு என்று பீகார்ல போய் பேசிட்டு இருக்காருல்ல. ஏன்னா ராகுல் காந்தி வந்து பச்சை தமிழர், அவர் கூப்பிட்டார் என்பதற்காக அங்க சென்று பீகார்ல பிரச்சாரம் செய்யக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை அம்பலப்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.